சுழலும் சக்கரம் போல் ஓயாமல் சுழன்று வேலை செய்த உதவியாளர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, அதுபோல முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. ஆம், முயற்சியை முதன்மையாய் வைத்து ஆசையை அளவாய் வைத்து உழைத்து வரும் எம் மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வந்தாரை வரவேற்பது நமது தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். விழாவின் துவக்கமாக இறைவன் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாருக்கும் நல்ல ஒரு ஒன்னஸ் அண்ட் ஸ்பிரிட்டா நீங்க கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தாவே ஒன் அக்கார்ட் அந்த கார்ட்னால் நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பைண்ட் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் இந்த கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுற மகனை நீங்க நிரப்பி கர்த்தாவே ஆண்டவரே நீங்க பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரமபிதாவே, ஆமென். தேங்க்யூ மேம். அடுத்ததாக வேதம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் துவங்க முடியாது. அதனால வேத வாசிப்புக்காக சிஸ்டர் கல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 2வது அதிகாரம் 1 முதல் 15 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் தளராத நெஞ்சம் கொண்டு நீதித்துறையில் மட்டுமல்லாது சமூக சேவையிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் அநேகருக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறார். தேவனுடைய வார்த்தைகளை நியூ டெஸ்டமெண்ட் மூலமாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் கிடியோன் மினிஸ்ட்ரிஸில் முக்கிய பங்கு வகித்து தனது பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். அப்புறம் சாரை பத்தி நான் கலெக்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா, சார் எந்த இடத்துக்கு போனாலும், எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்கன்னா அங்க மேனேஜருக்கும் சரி சர்வெண்ட்டுக்கும் சரி ஒரு நியூ டெஸ்டமெண்ட் எப்பவுமே கொடுத்துருவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்றதோட மட்டும் இல்லாம ஒரு குட்டி போட்டோ. சூப்பர்ல. இப்படி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் முக்கியமா எங்களுடைய ஹாஸ்பிட்டலோட லீகல் அட்வைசரா அயராது உழைத்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு சிறந்த மனிதாபிமானமிக்க ஒருவராக நம் மத்தியில இருக்கிற வழக்கறிஞர் திரு சாமிதுரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க நம்மளுக்கு இப்போ ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. தேங்க்யூ. அரோமா ஹாஸ்பிட்டல் நம்முடைய குடும்ப உறுப்பினராக நான் இருந்து இதில் கலந்து கொள்வதிலே இயேசுவின் நாமத்திலே என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு அண்ணன் டாக்டர் குணசேகரன் அவர்களும் சகோதரி பிரசிலா குணசேகரன் அவர்களும் டாக்டர் இருவரும் மதுரையிலே சோசன் வெசல் என்று நாம் சொல்ல வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புத மனிதர்கள் என்பதை நான் எப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றேன். 11வது வருடத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய அரோமா ஹாஸ்பிட்டல் இன்று மதுரை மாநகரிலே ஒரு தலைசிறந்த மருத்துவமனையாக ஆண்டவர் வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். இங்கே அன்பு சகோதரி ராஜாத்தி மைக்கேல் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை செவிலியர் குடும்பம், இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய 40 பேருக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் இந்த குழந்தையை பார்த்தோன்னே இஸ்ரவேலினுடைய எழுப்புதல் இங்கே வந்துடுச்சு. ஸோ ஒரு தலை சிறந்த எழுப்புதல் இன்னைக்கு உலகத்தில் கிடைக்கிறதுன்னு சொன்னால், ஏதோ நம்ம ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், கேக் சாப்பிட்றோம், ஒரு ஜாலியாக இருக்குங்கிறத விட அவருடைய பிறப்பு ஒரு சரித்திரம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல, சாதனையாளர்களின் வந்து போன தொகுப்பு. முடியாது என்று சொன்னால் மூடத்தனம்,
முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். அதை செய்யக்கூடியது இயேசுவின் கரம். முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முட்டுக்கட்டைகள். அதை மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு உண்டு. அலெக்சாண்டர் மாவீரன் உலகத்திலே மாபெரும் புரட்சி விட்டு எல்லா நாடுகளையும் பிடித்தான். நெப்போலியன் போனபார்ட் வெல்வதற்கே எனக்கு நாடுகள் இல்லை என்று சொன்னார். எடிசன் அங்கே அறிவியலிலே மிகப்பெரும் புரட்சியை பிடித்தான். அதை போன்று ஒவ்வொரு வயாட்ஸ் தொழில் புரட்சியை உலகத்திலே ஏற்படுத்தினார். ஆனால் எல்லாரும் அவர்கள் செய்தாலும் ஒன்று மட்டும், மனித இதயத்தை தொட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மனிதனை தலைகீழாக அவன் வாழ்க்கையிலே மாற்றி புது மனிதனாக தரக்கூடிய வல்லமை இயேசுவின் பிறப்பிற்கு உண்டு. அவரை நாம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய இந்த நன்னாள் அரோமாவி குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியினை கூறி, நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும். நன்றி.